நெடுந்தீவு அருகே நடுக்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த தமிழக மீனவர்கள் 8 பேரை கைது செய்து அவர்களது 2 விசைப்படகுகளையும் இலங்கை கடற்படையினர் சிறைப்பிடித்துச் சென்றனர். இதுவரை தமிழக மீனவர்களின் 153 படகுகள் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது 53 மீனவர்கள் இலங்கை சிறையில் உள்ளனர். அதே நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த புதுக்கோட்டை மாவட்டம் ஜெகதாப்பட்டினத்தைச் சேர்ந்த மீனவர்களின் படகு மீது மோதிய இலங்கை கடற்படையினர் அதை மூழ்கடிக்கச் செய்தனர். படகிலிருந்து குதித்து உயிர் தப்பிய மீனவர்கள் சக மீனவர்களின் முயற்சியால் மீட்கப்பட்டனர். நாகை கோடியக்கரை அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த மீனவர்களை விரட்டி அடித்து படகிலிருந்த 3 லட்சம் மதிப்புள்ள வலைகள் மற்றும் 200 கிலோ மீன்களையும் இலங்கை மீனவர்கள் பறித்துச் சென்றுள்ளனர். 2 படகுகளில் வந்த இலங்கை மீனவர்கள் வீச்சரிவாளை காட்டி மிரட்டியும் கற்களை வீசியும் தமிழக மீனவர்களின் படகிலிருந்த மீன்பிடி உபகரணங்களை பறித்துச் சென்றுள்ளனர். இவையெல்லாம் கடந்த 2 நாள்களில் நடந்த தாக்குதல்கள். இவற்றுக்கெல்லாம் உச்சபட்சமாக இலங்கை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்துள்ள மசோதா தமிழக மீனவர்களின் வாழ்வாதாரத்தை கேள்விக்குறியாக்கும் வகையில் இருக்கிறது. இலங்கை கடல் எல்லையில் மீன்பிடித்தால் 2 கோடி ரூபாய் முதல் 20 கோடி ரூபாய் வரை அபராதம் விதிக்கும் கடற்தொழில் மசோதாவை மீன்வளத்துறை அமைச்சர் மஹிந்த அமரவீரா இலங்கை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளார். மசோதா சட்டமாவதற்கு முன் அதை தடுக்க வேண்டுமென இந்திய அரசுக்கு மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இன்னைக்கு படகுகளை இயக்க முடியாமல் எங்களுடைய வாழ்வாதாரமே கடுமையாக பாதிக்கப்பட்டு இன்னைக்கு நடைபெணமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற இந்த மீனவர்களுக்கு வெந்த புண்ணில் வேலை பேசுகிற மாதிரி இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான சட்டத்தை நிறைவேற்றிருக்காங்க. பல லட்சம் கோடி அந்நிய செலவணி ஈட்டு கொடுக்குற இந்த மீனவர்கள் இலங்கை அரசிடம் பிடிபட்டு அழிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதை உடனே துரித நடவடிக்கை எடுத்து இந்த சட்டத்தை ஏற்றக்கூடாத அளவுக்கு தடுத்து நிறுத்தணும் இந்திய அரசாங்கம். மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் அவன் என்ன சட்டம் இலங்கையிலிருந்து ஏற்றினாலும் இவங்க அவங்க வாட்டில் மனப்பூர்வமாக ஏற்றுக்கிறாங்க. பாதிக்கப்படுறது முழுசா மீனவன் தான் பாதிக்கப்படுறான். இன்னைக்கு கடலுக்கு நவட்ட முடியலை. இதை ஒரு ட்ரிப் இல்லை, அடிக்கடி அவர் கூறுறாரு. ஆனால் இங்கே உள்ள படகு 20 லட்சம் 10 லட்சத்துக்கு தான் பெரும். ஆனால் அவர் கூறுறது 2 கோடி சொல்கிறார். இது எப்படி தான் முட்டாள்தனமான இதாக இருக்குது இவர் சொல்கிறது. மீன்பிடிக்க செல்லும் மீனவர்கள் எதிர்கொள்ளும் தாக்குதல் மற்றும் கைது நடவடிக்கைகள் ஒருபுறம், படகுகளை விட அதிக தொகை கொண்ட அபராதம் மறுபுறம் என பலமுனை தாக்குதலுக்கு தமிழக மீனவர்கள் ஆளாகும் நிலை ஏற்பட்டுள்ளது. மத்திய மாநில அரசுகள் இந்த விவகாரத்தில் விரைந்து நடவடிக்கை எடுக்காவிட்டால் மீன்பிடி தொழிலை கைவிடுவதை தவிர வேறு வழியில்லை என மீனவர்கள் வருத்தம் தெரிவிக்கின்றனர். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழு.